2023 வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கான ரிவெஞ்ச். ஆஸ்திரேலியாவோட செமிஃபைனல் சான்சஸ் அவங்க இந்தியன் டீமுக்கு எதிராக சூப்பர் எயிட்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் அமையும். அண்ட் இந்த ஹை ஸ்டேக்ஸ் மேட்ச்ல எந்த அணி அவங்களோட ஏ கேமை கொண்டு வருவாங்க அப்படின்றது தான் இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். போத் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா போன மேட்சோட ரிசல்ட் ரொம்பவே கான்ட்ராஸ்டா அமைஞ்சிருக்கு. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரு கம்ஃபர்டபுள் வின் அடைஞ்சாங்க. வேற ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு அதிர்ச்சிகர தோல்வி பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருந்தாங்க. ஸோ ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்குள்ளே வரும்போது அவங்களோட ஏ கேமை கொண்டு வருவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. பிகாஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆன எல்லா கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. இந்த கேமை ஜெயிக்கிறது மூலிமா செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா கிளச்சான மேட்ச்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ஏ கேமை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துவாங்க. ஸோ இந்தியாவுக்கு எதிரான கேமில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போடுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கர் ஆஃப் த மேட்சா இருக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்ட் லூசியால பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. சென்ட் லூசியா பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஸ்பின் பவுலர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியான கிரவுண்டாவே இருந்திருக்கு. பவர் பிளேல ஸ்கோர் பண்றது ரொம்பவே டஃப்பான விஷயம் அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா டீம்ஸ் டாஸ் வின் பண்ற டீம் கண்டிப்பா டே கேம்ல பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு 160 170 போஸ்ட் பண்ணா கண்டிப்பா அதை டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் பேஸ் பவுலர்ஸோட எக்கனாமி கிட்டத்தட்ட 7.5க்கு மேல இருக்கு. அண்ட் ஸ்பின் பவுலர்ஸோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.7க்கு மேல இருக்கு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட ரோல் இந்த பர்டிகுலர் ஸ்டேடியம்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ டாஸ் வின் பண்ற டீம் கண்டிப்பா பேட்டிங்கை சூஸ் பண்ணி ஒரு 170 மாதிரி ஸ்கோர் போஸ்ட் பண்ணா கண்டிப்பா அதை டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் ரெண்டு டீமுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் அண்ட் பவுலிங் வச்சிருக்காங்க அப்படின்றது எங்களோட கருத்து. டிம் டேவிட் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அன்னைக்காக பாத்தீங்கன்னா கிளிக் ஆக மாட்டேன்றாரு. மேத்யூ வேடும் பாத்தீங்கன்னா கிளிக் ஆக மாட்டேன்றாரு. டிராவிஸ் ஹெட் மற்றும் டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டார்ட்டை ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்துட்டு வராங்க. கிளென் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா ஸ்லோலி பட் ஸ்டெடிலி ஒரு நல்ல ஃபார்முக்கு வராரு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஜடேஜா இல்லைன்னா அக்சர் பட்டேலுக்கு மேக்ஸ்வெல் அவுட் ஆயிடுவார் அப்படின்றது எங்களோட கருத்து. மிச்சில் மார்ஷ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளச்சான பிளேயர், ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச்ல ஒரு இம்பார்ட்டன்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கஸ் டோனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர், இந்த டோர்னமெண்ட்ல ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு. ஸோ மார்க்கஸ் டோனிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் திரும்பியும் டீமுக்குள்ளே வந்துருவார். ஜாஷ் ஹேசல்வுட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலர். பேட் கமிங்ஸ் இந்த டெத் ரொம்பவே எக்ஸலண்டாக போடுறாரு. அதன் காரணத்தில் கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் டீம் பார்த்தீங்கன்னா நல்ல சைடு அப்படின்னு சொல்லி ஆகணும். பட் இந்தியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் அவங்க கிட்ட ஸ்பின்னர்ஸ் அவ்வளோவா இல்லை. ஆடம் சாம்பா மட்டும்தான் இருக்காரு. செகண்ட் ஸ்பின்னராக அவங்க மேக்ஸ்வெல்லை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த மேக்ஸ்வெல் ஓவர்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஸ்லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜை ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா எங்கே கேபிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஓப்பனிங் பேட்டர்ஸ் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி பார்த்தீங்கன்னா கலெக்டிவாக கிளிக் ஆக மாட்டேன்றாங்க. ஸோ சீக்கிரமாக ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டா ஏதோ ஒரு 150க்குள்ளே இந்தியாவை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா ஆஸ்திரேலியா டீம் கிட்ட பார்த்தீங்கன்னா 150யை சேஸ் டவுன் பண்ணுறதுக்கான டீம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பார்த்தீங்கன்னா பவுலிங்கை சூஸ் பண்ணி இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஒரு 150 140க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. இந்தியன் பவுலிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. பும்ரா, ஹர்ஷ்தீப், ஹர்திக் பாண்டியா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுலிங்கை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 51% அட்வான்டேஜ் கொடுக்கலாம். அண்ட் ஆஸ்திரேலியா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 49% அட்வான்டேஜ் கொடுக்கலாம். ஸோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆஸ்திரேலியா நாக் அவுட்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நல்ல ஏ கேமை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துவாங்க. அதை நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? இல்லைனா இந்தியன் டீம் 2023 வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கான ரிவெஞ்சை கொடுப்பாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.